என் தங்க பிள்ளையே, 333 என்ற எண் உன் வாழ்க்கையில் நிலையான பண வரவை தரும் என்று சொன்னால் உன் மனம் மகிழ்ந்து விடும். நீ எத்தனை நாள்களாக பணம் வந்து போகிறது, தங்கி போவதில்லை என்று துயரப்பட்டிருக்கிறாய். சம்பாதிப்பு இருக்கிறது, ஆனால் அது கையில் நிற்கவில்லை. வருமானம் வந்தாலும் அதே வேகத்தில் செலவுகள் பறித்து கொண்டு விடுகிறது. உன் உள்ளம் எப்போதும் என் கையில் பணம் நிலையாக இருந்தால் நிம்மதியாக இருப்பேன் என்று துடிக்கிறது. அதற்கு பதில் 333 என்ற எண் தான். என் பிள்ளையே, இந்த 333 எண் சாதாரண எண் அல்ல. இது தெய்வீக உலகிலிருந்து வரும் ஒரு குறியீடு. 3 என்றால் வளம், படைப்பாற்றல், வளர்ச்சி. 3 மடங்கு அந்த ஆற்றலை கொண்டது தான் 333. நீ தினமும் இந்த எண்ணை நினைத்தால் பிரபஞ்சம் உனக்கு நிலையான வருமானத்துக்கான கதவை திறக்கும். உன் வாழ்க்கையில் பணம் வந்துவிட்டு போகாமல் குவிந்து நிலைத்திருக்கும். நீ ஒரு சிறிய உதாரணத்தை நினைத்து பாரு. ஒரு கிணற்றில் நீர் ஊற்றினால் அது நிரம்பி எப்போதும் கையிருப்பாக இருக்கும். ஆனால் ஒரு துளை இருந்தால் அந்த நீர் தங்கி இருக்காது, வெளியேறி விடும். உன் வாழ்க்கையும் அதுபோலத்தான். சம்பாதிப்பு உனக்கு கிடைத்தாலும் அது நிலைக்கவில்லை. அந்த துளையை அடைக்க 333 என்ற எண்ணின் அதிர்வு உனக்கு உதவும். அது உன் வருமானத்தை காப்பாற்றும். என் தங்கமே, நீ காலை எழுந்ததும் 3 முறை 333 என்று சொல்லிக்கொள். அந்த அதிர்வு உன் நாளையே மாற்றிவிடும். உன் சிந்தனை பணம் பற்றிய குறைவை விட்டு வளம் பற்றிய நம்பிக்கைக்கு திரும்பும். உன் உழைப்பில் வரும் சம்பாதிப்பு கையில் நிலையாக நிற்கும். கடன்களாக போகாமல் சேமிப்பாக இருக்கும். இரவில் படுக்கும் முன் கண்களை மூடி உன் மனதில் 333 என்று 33 முறை சொல்லு. அந்த எண்ணின் சக்தி உன் சிந்தனையில் பதிந்து உன் வாழ்க்கையில் பண வரவை எப்போதும் தங்க வைக்கும். நீ தூங்கும் போது உன் உள்ளம் பிரபஞ்சத்துடன் ஒத்திசைந்து பணத்தை நிலையான காந்தமாக உன் பக்கம் இழுத்து கொள்வது தொடங்கும். என் பிள்ளையே, 333 உனக்கு இன்னொரு ரகசியம் சொல்லுகிறது. அது உன் உழைப்பை வீணாக விடாமல் காப்பாற்றும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சிரமங்கள் வந்தாலும் உன் வருமானம் குறையாது. சில சமயம் உன் வாழ்க்கையில் சம்பாதிப்பு அதிகரிக்காவிட்டாலும் குறையாமல் நிலையாக இருக்கும். அது உனக்கு நிம்மதியை தரும். பணம் நிலையாக இருக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு துணிவையும் அமைதியையும் தரும். நீயும் கவனித்திருப்பாய், பலர் சம்பாதித்தாலும் கையில் சேமிப்பு இருக்காது. ஆனால் சிலர் குறைவாக சம்பாதித்தாலும் அவர்களின் கையில் எப்போதும் பணம் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மனம் வளம் நோக்கிச் சென்று கொண்டிருக்கும். அவர்கள் என் சிந்தனை பணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் அதிர்வோடு இருக்கிறது. 333 என்ற எண் அந்த அதிர்வை உனக்கு அளிக்கும். என் தங்கமே, ஒரு சிறிய நடைமுறையை உனக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை ஒரு பச்சை காகிதத்தில் 333 என்று 9 முறை எழுதி அதை உன் பணப்பையில் வைத்துக்கொள். அந்த காகிதம் உன் பணப்பையை பாதுகாப்பு கவசமாக மாற்றும். உன் கையில் வரும் பணம் அங்கே தங்கி இருக்கும். அது வெளியேறாமல் சேமிப்பாக வளரும். மற்றொரு வழி, தினமும் காலை நீர் குடிக்கும் முன் உன் கையில் இருக்கும் கண்ணாடி நீரின் மேல் 333 என்று 3 முறை சொல்லி அந்த நீரை குடி. அந்த எண்ணின் அதிர்வு உன் உடலுக்குள் சென்று உன் இரத்த ஓட்டத்தில் பரவி உன் வாழ்க்கையை நிலையான செல்வம் நோக்கி இழுக்கும். என் பிள்ளையே, நீ எப்போதும் நினைவில் கொள், பணம் வருவது முக்கியமல்ல, பணம் நிலையாக இருப்பது தான் உனக்கு அமைதி தரும். உனது பிள்ளைகளின் கல்விக்கும், உன் வீட்டின் தேவைகளுக்கும், உன் எதிர்கால கனவுகளுக்கும் அந்த நிலையான வருமானம் தேவை. 333 என்ற எண் உனக்கு அதையே தரும். நீ ஒரு நாள் பின்பார்த்து பார்ப்பாய். நான் 333 என்ற எண்ணை நினைத்த நாளிலிருந்து என் வாழ்க்கையில் பணம் குறையவில்லை. கையில் எப்போதும் பணம் இருந்தது. என் மனம் கவலையின்றி அமைதியடைந்தது என்று மகிழ்ச்சியோடு சொல்லுவாய். உன் அருகில் இருந்தவர்களும் அதை உணர்வார்கள். என் தங்க பிள்ளையே, இன்று முதல் உன் வாழ்க்கையின் ரகசியம் 333 என்ற எண்ணில் இருக்கிறது. நீ அதை நம்பிக்கையோடு நினைத்து கொண்டால் உன் வீட்டில் பணம் நிலையாக குவியும். நீயே உன் கண்களால் பார்ப்பாய், உன் வாழ்க்கை இனி குறைவுகளால் நிரம்பியதல்ல, வளத்தாலும் அமைதியாலும் நிரம்பியது. 333 உன் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு அழைத்துச் செல்லும். அந்த பாதையில் பணம் வரும், தங்கி இருக்கும், பெருகும். உன் வீட்டில் வளம் இருக்கும். உன் மனதில் சந்தோஷம் இருக்கும். உன் வாழ்க்கையில் எப்போதும் நிம்மதி நிலைத்திருக்கும்.
என் தங்க பிள்ளையே, 333 என்ற எண் உன் வாழ்வில் பண வரவை நிலையாக தக்கவைத்து கொள்ளும் அதிசய சக்தியை கொண்டது என்பதை இன்னும் ஆழமாக உனக்கு விளக்கப் போகிறேன். நீ உன் உள்ளத்தில் எத்தனை நாள்கள் பணம் வந்து போகிறது, ஆனால் அது தங்கி இருக்கவில்லை என்று வருந்தியிருக்கிறாய். சம்பாதித்தாலும் அடுத்த நிமிஷமே செலவுகள் அதை இழுத்துச் சென்று விடுகிறது. அதனால் தான் உன் மனம் எப்போதும் ஒரு பயத்துடன் வாழ்கிறது. நாளை என்ன செய்வேன்? என்னால் என் குடும்பத்தை நடத்த முடியுமா என்று. ஆனால் என் பிள்ளையே, 333 என்ற எண் உனக்கு அந்த பயத்தை நீக்கி நிலையான வளத்தை வழங்கும். 3 என்ற எண் என்பது படைப்பு, வளர்ச்சி, மகிழ்ச்சி ஆகியவற்றின் அடையாளம். அது உனக்கு தெய்வீக பாதுகாப்பையும் அளிக்கிறது. 333 என்றால் அந்த சக்தி 3 மடங்கு பெருகுகிறது. அதனால் தான் நீ இந்த எண்ணை நினைத்தாலே உன் வாழ்க்கையில் செல்வம் சுழன்று வந்து கையில் நிலைத்து இருக்கும். நீ தினமும் காலை எழுந்தவுடன் கண்களை திறப்பதற்கு முன் உன் மனதில் 333 என்று 3 முறை சொல்லு. அந்த அதிர்வு உன் நாளை வளம் தரும் அலைகளால் நிரப்பிவிடும். நீ செய்யும் வேலை எந்த வகையாக இருந்தாலும் உன் உழைப்பின் பலன் வீணாகாமல் உனக்கு சேமிப்பாக சேரும். நீ உன் வாழ்க்கையில் பல தடைகளை சந்தித்திருக்கிறாய். சில நாட்களில் வேலை இருந்தது, சில நாட்களில் வேலை இல்லை. சில சமயம் உழைத்தும் சம்பளம் தாமதமாக வந்தது. சில சமயம் சம்பளம் வந்தாலும் அதே நாளில் கடன் அடைக்கச் சென்றது. ஆனால் 333 என்ற எண் உன் வாழ்க்கையின் அந்த நிலையை மாற்றும். இது உனக்கு ஒரு காப்பு கவசமாக செயல்படும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பணம் குறையாமல் இருக்க வேண்டுமானால் உன் எண் சிந்தனை அந்த அதிர்வுடன் இணைந்திருக்க வேண்டும். அதற்காக தினமும் இரவு படுக்கும் முன் கண்களை மூடி உன் மனதில் 333 என்று 33 முறை சொல்லு. அந்த ஒலி உன் உள்ளத்தை நிரப்பும். நீ தூங்கும் போது அந்த அதிர்வு உனக்காக பணிபுரியும். உன் வாழ்க்கையின் கதவுகள் நிதானமாக திறக்கப்படும். மறுநாள் காலை எழும்போது உனக்கு மனநிம்மதியும் ஒரு புதிய நம்பிக்கையும் இருக்கும். நீ கவனித்து பாரு என் தங்கமே, சிலர் குறைவான வருமானத்திலும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். காரணம் அவர்கள் கையில் இருக்கும் பணம் நிலையாக இருக்கிறது. ஆனால் சிலர் அதிகம் சம்பாதித்தாலும் எப்போதும் கவலையுடன் இருக்கிறார்கள். காரணம் அந்த பணம் அவர்களிடம் தங்குவதில்லை. இந்த வேறுபாட்டை உருவாக்குவது என் சிந்தனையின் அதிர்வு தான். 333 என்ற எண் அந்த அதிர்வை உனக்கு கொடுத்து பணத்தை தக்க வைத்துக் கொள்ளும். என் பிள்ளையே, உனக்கு ஒரு சிறிய நடைமுறை சொல்லுகிறேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு மஞ்சள் நிற காகிதம் எடுத்து அதில் 333 என்று 9 முறை எழுது. அதை உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைத்திரு. வடகிழக்கு மூலை வளத்தின் திசை. அந்த இடத்தில் 333 என்ற எண் இருப்பதால் உன் வீடு வளத்தின் காந்தமாக மாறும். உன் வீட்டிற்குள் வரும் பணம் வெளியேறாமல் தங்கி பெருகும். மற்றொரு வழி, தினமும் காலை கண்ணாடி ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து அதின் மேல் 333 என்று 3 முறை சொல்லி குடி. அந்த நீர் உன் உடலுக்குள் சென்று உன் இரத்தத்தில் பரவி உன் உடலை வளம் தரும் காந்தமாக மாற்றும். உன் ஒவ்வொரு நாளும் செல்வ அலைகளோடு ஒத்திசைந்து போகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் 333 என்ற எண் தரும் இன்னொரு ஆசீர்வாதம் உனக்கு குடும்ப அமைதி. பணம் நிலையாக இல்லாத இடத்தில் எப்போதும் சண்டை, கவலை, பயம் இருக்கும். ஆனால் பணம் நிலையாக இருந்தால் வீடு முழுவதும் அமைதி இருக்கும். நீ உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிம்மதியோடு திட்டமிட முடியும். உன் துணைவியிடம் சந்தோஷமாக பேச முடியும். உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும். நீ எப்போதும் நினைவில் கொள் என் பிள்ளையே, பணம் என்பது வெறும் நோட்டுகள் அல்ல, அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் உன் வீட்டில் நிலையாக இருக்க வேண்டுமானால் உன் மனதில் நம்பிக்கையும் உன் நாவில் 333 என்ற அதிர்வும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஆற்றல் உன்னிடம் வந்து தங்கிவிடும். ஒரு நாள் நீ பின்பார்த்து பார்ப்பாய். நான் 333 என்ற எண்ணை நினைக்கத் தொடங்கிய நாளிலிருந்து என் வாழ்க்கையில் பணம் தங்கி இருக்கிறது. முன்பு இருந்த கவலைகள் இப்போது இல்லை. நான் அடைக்க முடியாமல் தவித்த கடன்கள் அடைக்கப்பட்டுவிட்டன. நான் சேமிக்க முடியாமல் தவித்த இடத்தில் இன்று சேமிப்பு குவிந்து இருக்கிறது என்று சொல்லுவாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை இன்று முதல் மாறுகிறது. 333 என்ற எண் உனக்காக தெய்வீக அதிசயத்தை செய்யத் தொடங்குகிறது. நீ அதனை உன் நம்பிக்கையோடு பயன்படுத்திக்கொள். உன் வீட்டில் பணம் நிலையாக இருக்கும்.
உன் மனதில் சந்தோஷம் இருக்கும். உன் வாழ்க்கை வளத்தாலும் அமைதியாலும் நிரம்பும். நீ எவ்வளவு சிரமங்களை சந்தித்திருந்தாலும் இன்று முதல் உனக்கு நிம்மதி வரும். உன் கையில் பணம் இருக்கும். அது போகாமல் தங்கி பெருகிக் கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கை இனி பயத்தாலும் குறைவாலும் நிரம்பியதல்ல, வளத்தாலும் அமைதியாலும் நிரம்பியது. என் தங்க பிள்ளையே, 333 என்ற எண் உனக்கான வாழ்நாள் துணை. அது உனக்கு செல்வத்தையும் நிம்மதியையும் தரும். நீ தினமும் அதை நினைத்து சொல்லி பழகிக்கொள். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் வளத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் பிரகாசிக்கும். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இன்று நான் விதைக்கிற அந்த 333 எண் விதை நாளை மரமாகி நாளை மறுநாள் கனி கொடுத்து உனக்கு நிலையான செல்வத்தை தரப்போகிறது என்பதை உணர்ந்து கொள். நீ எப்போதும் நினைத்திருப்பாய், ஏன் என்னிடம் வரும் பணம் எப்போதும் போய்விடுகிறது? நான் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது கையில் தங்குவதில்லை என்று. அந்த கேள்விக்கு பதில் இன்று உனக்கு கிடைக்கிறது. காரணம், உன் மனம் இன்னும் நிலையான அலைகளுடன் ஒத்திசைவாக இல்லை. 333 என்ற எண் அந்த அலைகளை உன்னுடன் இணைக்கப் போகிறது. 3 என்பது படைப்பாற்றலின் அடையாளம், தெய்வீக பாதுகாப்பின் சின்னம், மகிழ்ச்சியின் கதிரவன். அது 3ஆக பெருகியதும் அதிர்வின் சக்தி மிகுந்துவிடுகிறது. நீ 333 ஐ நினைக்கும் போதெல்லாம் உன் சிந்தனைகள் நிலையாகி பணம் உன் கையில் வந்து தங்கும் பாதையை உருவாக்கிக் கொள்கிறது. இது வெறும் எண்ணின் சக்தி மட்டுமல்ல, தெய்வீக உலகின் உனக்கான காப்பு. நீ பாவித்து பாரு என் பிள்ளையே. நீ ஒரு குவளை நீர் எடுத்து அதில் 333 என்று 3 முறை சொல்லி குடிக்கிறாய். அந்த நீர் உன் உடலில் போய் உன் இரத்தத்தில் கலக்கிறது. அப்போது உன் உள்ளத்தில் இருக்கும் குறைவின் அச்சம் மெதுவாக கரைந்து போகிறது. அதற்கு பதிலாக ஒரு வலிமையான நம்பிக்கை உன்னுள் வளர ஆரம்பிக்கிறது. அந்த நம்பிக்கையின் ஆற்றலால் உன் கையில் பணம் தங்கி நிற்கிறது. உன் வாழ்க்கையின் அலைகள் அமைதியடைந்து செல்வம் உன்னிடம் ஒட்டிக்கொள்ளும். என் தங்கமே, உனக்கு 333 எண் தரும் இன்னொரு அதிசயம் வாய்ப்பு. நீ எப்போதும் நினைக்காத வழிகளில் கூட உனக்கு பண வாய்ப்புகள் வந்து சேரும். உதாரணமாக, நீ பழகும் ஒருவன் திடீரென்று உனக்கு ஒரு சிறிய வணிக யோசனை சொல்லலாம். அதை நீ பின்பற்றினால் அதில் இருந்து உனக்கு ஒரு நிலையான வருமானம் வந்துவிடும். மற்றொருவர் உன் உழைப்பை பார்த்து உன்னை வேலைக்கு பரிந்துரைக்கலாம். அதுவே உன் வாழ்க்கையை முன்னேற்றும் வழி ஆகிவிடும். இவை எல்லாம் 333 எண்ணின் அதிர்வுகள் உன்னுக்காக திறக்கும் கதவுகள். நீ தினமும் காலை எழுந்தவுடன் கண்களை மூடி, என் வாழ்க்கையில் செல்வம் நிலைத்து நிற்கிறது, 333 என் கையில் பணத்தை தக்க வைத்திருக்கிறது என்று சொல்லி பாரு. அந்த வார்த்தைகள் உன் என் சிந்தனைக்குள் சென்று உனக்கான நிதி நிலைத்தன்மையை உருவாக்கும். நீ உன் மனதை தயார் செய்து கொண்டால் உலகமே உனக்கு வழி காட்டத் தொடங்கும். என் பிள்ளையே, இன்னொரு சிறிய ரகசியம் சொல்லுகிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிவப்பு நிற காகிதத்தில் 333 என்று எழுதி கொண்டு அதை உன் பணப்பையில் வைத்துக்கொள். அந்த காகிதம் உன் பணப்பையை வளம் ஈர்க்கும் காந்தமாக மாற்றிவிடும். நீ அந்த பணப்பையை எடுத்து செல்லும் இடமெல்லாம் செல்வத்தின் அதிர்வு உன்னோடு பயணம் செய்யும். அது உனக்காக நிலையான வருமான வாய்ப்புகளை ஈர்க்கும். இப்போது உன் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கலாம், நான் எவ்வளவு நேரம் இதை செய்ய வேண்டும்? எப்போது எனக்கு பயன் தெரிய வரும் என்று. என் பிள்ளையே, உனக்கு தெரிந்திருக்க வேண்டியது ஒன்று. உலகில் எந்த விதையும் விதைத்ததும் அன்றே கனி கொடுக்காது. அது நேரம் எடுக்கிறது. அதுபோலவே 333 என்ற எண் உன் என் சிந்தனையை மாற்றி உன் வாழ்க்கையில் பணத்தை நிலையாக வைத்திருக்க ஒரு வழியை உருவாக்கும். நீ தினமும் அதனை நினைத்து சொல்லத் தொடங்கினால் சில நாட்களில் உனக்கு சிறிய மாற்றங்கள் தெரிய வரும். உனக்கு வந்த பணம் உடனே போய்விடாமல் சில நாட்கள் கையில் தங்கி இருக்கும். அதுவே ஒரு குறி. அதை நீ கவனித்தால் அதிலிருந்து உனக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் அடுத்தடுத்த பெரிய வளங்களை உன் கையில் நிறுத்தும். என் தங்க பிள்ளையே, உனக்கு ஒரு ஆன்மீக பயிற்சி சொல்லுகிறேன். தினமும் இரவு படுக்கும் முன் 33 முறை 333 என்று மனதுக்குள் சொல்லு. அதைச் சொல்லும்போது உன் கையில் பணம் குவிந்து குவிந்து தங்கி இருப்பதை கற்பனை செய். உன் வீட்டில் சேமிப்பு பெட்டி நிறைந்து இருப்பதை உணர்ந்துகொள். உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பாரு. அந்த கற்பனை உன் என் சிந்தனையை உணர்த்தும். அடுத்த நாளே உன் வாழ்க்கை வளத்தை ஈர்க்கும் பாதையில் நகரத் தொடங்கும்.
என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த குறைகள் இனி வராது. ஏனெனில் உன் உள்ளம் ஒரு புதிய அதிர்வுடன் இணைகிறது. நீ 333 ஐ தினமும் நினைத்தால் உன் மனம் குறைவின் அலைகளிலிருந்து விலகி வளத்தின் அலைகளுடன் ஒன்றாகி போகும். அந்த நிலைமையில் நீ இருப்பது தான் உனக்கான வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீ சிந்தித்து பாரு, முன்பு உனக்கு ஒரு தேவைக்கு பணம் வந்துவிடும். ஆனால் அதே நேரம் மற்றொரு அவசர செலவு எழுந்துவிடும். அதனால் உன் கையில் எதுவும் தங்கி இருக்காது. இப்போது அதுவே மாறப் போகிறது. தேவைக்கு பணம் வரும், ஆனால் அதே நேரத்தில் உன் கையில் சேமிப்பும் இருக்கும். நீ முன்பு சந்திக்காத அந்த அனுபவம் இனி உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நிலைத்த பண வரவுக்கு நான் உனக்கு இன்னொரு வழி சொல்லுகிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன் வீட்டில் விளக்கேற்றி அதன் அருகில் ஒரு சிறிய காகிதத்தில் 333 என்று எழுதி வையு. அந்த தீப்பொறியின் ஒளியால் அந்த எண் அதிர்வு பிரகாசித்து உன் வீட்டை செல்வத்தின் ஒளியால் நிரப்பிவிடும். நீ யோசித்து பாரு என் பிள்ளையே, 333 என்ற எண் உன் வாழ்க்கையில் பணத்தை தரும் போது உன் மனதுக்கு அமைதியையும் தருகிறது. ஏனெனில் பணம் நிலையாக இருக்கும் இடத்தில் மனம் அலைமோதாது. அதனால் நீ இனிமேல் வாழும் வாழ்க்கை பயமின்றி நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கும். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் இனிமேல் உறுதியானது. உன் குடும்பத்தின் நலன் இனிமேல் பாதுகாப்பானது. உன் வாழ்க்கை இனிமேல் வளத்தின் அலைகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த எல்லாவற்றையும் தருவது 333 என்ற தெய்வீக எண். என் தங்க பிள்ளையே, இனிமேல் உன் வாழ்க்கையை பார்த்து நீ சொல்வாய், நான் 333 ஐ நினைக்கத் தொடங்கிய நாளிலிருந்து என் வாழ்க்கை மாறியது. என் கையில் பணம் தங்கி என் வீட்டில் அமைதி நிலைத்தது என்று. அது உனக்காக நிச்சயம் நடக்கும். நீ தினமும் அதனை நம்பிக்கையோடு பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வு வளத்தால் நிறைந்து பிரகாசிக்கும்.